இதுவரை சித்திர சபையில் அன்னை ஆதிபராசக்திக்கு மட்டுமே இறைவனின் திருக்கூத்து தென்பட்டு வந்தது. அதன் காரணம் என்ன? சித்திர நதிக்கரையில் இறைவனின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட மால் இறைவனிடம் வேண்டுகின்றார். அதற்கு இறைவன் ஊழிக்காலத்தின் ரகசியமான ஊழிக்காலத்தில் ஒடுக்கத்திற்கும் திருஷ்டிக்கும் இடைப்பட்ட காலத்தில் பராசக்தி வந்து தங்கும் இடம் திருக்குற்றாலம் என்பதை இறைவன் உணர்த்துகின்றார். திருக்குற்றால சித்திரசபை நடனம் ஆதிபராசக்தி அன்னைக்கு அன்றி பிறருக்கு காட்சிப்படாதிருந்தது. பின் தேவர்கள், ரிஷிகள் முதலானோர் பலகாலம் தவம் புரிந்து கண்டனர். அதனால் அயன் திருக்குற்றால சிற்றசபையில் பராசக்தி எந்திரத்தையும் சிவபெருமான் எந்திரத்தையும் எழுதி அமைத்தான். வியாச பெருமான் இக்காரணம் பற்றியே இதற்கு சித்திரசபை என்ற திருப்பெயரை பூட்டினர். ஆனால் சித்திரசபையில் மற்றொரு வித்தியாசமான அமைப்பு